பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அதாவது சித்தன் சொன்ன வாக்கியம் இது. மொத்த வாழ்க்கையவே இந்த 3 வார்த்தையில் முடிச்சிட்டா சார். அதாவது இது ஆன்மீகம் அப்படிங்கிறது மட்டும் தாண்டி லைஃபே இந்த 3க்குள்ளே தான் இருக்குது. இந்த 3 விஷயத்தை ஒரு மனிதன் நன்றாக புரிந்து உணர்ந்து அவன் வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்க தொடங்கிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கை அவ்வளோதாங்க. நினச்சி பார்க்க முடியாத ஒரு தன்மையை அவன் கடவுளாகவே மாறிவிடுவான். அதுக்குண்டான விஷயந்தான். அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இது நிறைய விதமான அர்த்தம் சொல்லுவாங்க. பட் இது அறிவாக இதை சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வார்த்தை பசித்திரு. பசித்திரு அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் எப்பொழுதுமே வயிற்றுக்குள்ள உணவு எப்பயுமே இருக்கக்கூடாது. உணவு உள்ளே போய் அது ஜீரணமாகி முடிச்சு ஒரு நிலை இருக்கும். வயிறு காலியாக இருக்க வேண்டும். பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், வயிறு காலியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையில தான் உங்களுடைய சக்தி ஓட்டம், உங்கள் பாடியில் எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையில் இருக்கும். இந்த லைஃபுங்கிறதே எனர்ஜி தாங்க. அண்ட சராசரமே சக்தியின் வெளிப்பாடு, எனர்ஜி தான். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உடம்பை வந்து பிறக்குது. தாய் தந்தை உடம்பை தான் கொடுக்கிறார்கள். அப்போ தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு உடலை உற்பத்தி செய்து அது ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து உடம்பு வெளியே வருகிறது அல்லவா? அது வெளியில் வரும்போது உயிர் சக்தி உள்ளே போகுது. இதுதான் பிறப்புன்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜி உள்ளே போகுது. இந்த எனர்ஜி உள்ளே போய் இது குழந்தை பிறந்து ஒரு 100 வருஷம் வாழுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இறந்து போகிறோம். இறந்து போனால் என்ன ஆகுது? உயிர் வெளியில் போயிடுது. அதாவது ஒரு உடம்பு அப்படிங்கிற ஒரு பொருளுக்குள்ள சக்தி உள்ளே போச்சு, அந்த பொருள்ல இருந்து சக்தி வெளியே போச்சு. இதுக்கு 2க்கும் நடுவில் நடக்கிறது தான் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கணும்.